வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்றைய நாங்கள் உங்களுக்கு பாஸ் பேப்பர் செய்யலாம்னு கடந்த கால பரீட்சை வினாக்கள் ஒரு 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 ஆண்டுக்கான வினாவை உங்களுக்கு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். நீங்கள் எல்லாம் ஆயத்தமாக இருப்பீர்கள் நினைக்கின்றேன். நான் ஏற்கனவே முன்னுக்கு உங்களுக்கு சொன்னேன். நான் என்ன வரலாற்று பாடம் நாங்கள் பாஸ் பேப்பர் செய்ய வேண்டும், ஏன்னா அதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன். நான் என்ன இதன்படி நான் நினைக்கின்றேன் நீங்கள் எல்லோரும் பரீட்சை வினாத்தாள் புத்தகங்களை வைத்திருப்பீர்கள் என்று சொல்லி, கடந்த வினாத்தாள் புத்தகங்களை வைத்திருப்பீர்கள் என்று சொல்லி நினைக்கின்றேன். ஏன்னா இல்லாதவர்கள் கவனித்து கொள்ளுங்க, இருக்கிறவர்கள் புத்தகத்தையும் பார்த்து கொள்ளுங்க. சரியா? படிக்க வேணும், நிறைய படிக்க வேணும். இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது, கண்ணை முடிக்க போயிடும். என்ன இதுதான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பது. சரிதானே? ஓயல் ரிசால்ட்ஸ் தான் அடித்தளமானது. ஏன்னா நீங்கள் ஒரு டாக்டரேட் பண்ணினாலும் என்ன உங்கள்கிட்ட கேட்பார்கள், ஓயல் தான் முதலாவது கேட்பார், என்ன ரிசால்ட்ஸ்ன்னு கேட்பார்கள். நீங்கள் எந்த இன்டர்வியூக்கு போனாலும் உங்களோட பிஹெச்டி தான் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அங்கே ஓஎல் என்ன ரிசால்ட்ஸ்ன்னு தான் கேட்பார். ஓஎல் சர்டிஃபிகேட்டை உடனே கேட்பார்கள். என்ன அப்போ நீங்கள் பெருமையாக சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் பிஹெச்டி முடிச்சுட்டு அங்கே சி லெவலில் எல்லாத்தையும் வச்சுருந்தால் சி லெவல் எடுத்து பிறகு யூனிவர்சிட்டி போகலாம். சரியா? பிறகும் நீங்கள் படிப்பீங்க. ஏன்னா ஆனால் நீங்கள் டாக்டரேட் பண்ணி முடிஞ்சு கலாநிதி பட்டங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு ஓயல் எங்கே இன்டர்வியூ போனீங்கன்னா ஓயல் ரிசால்ட் தாங்கன்னு கேட்டால் கட்டாயம் கேட்பார்கள் எல்லோரும். அங்கே உங்களுக்கு எல்லாம் சியாக இருந்தால் எப்படி இருக்குது பிள்ளைகள், மற்ற எல்லோரும் மெய் வச்சுருப்பார்கள், நைனியை வச்சுருப்பார்கள். என்ன அப்போ நீங்கள் அங்கே போய் வெக்கப்படுவீர்கள் எல்லோ, சரியான வெக்கமாக இருக்கும். அதை அனுபவிச்சா தான் உங்களுக்கு தெரியும். என்ன பிள்ளைகள் ஆக நிறைய படிக்க வேணும். லேசாக இலகுவாக ஏப்புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் கொஞ்சம் முயன்றால் சரி. இன்னும் ஒரு மாதம் தான் உங்களோட தலைவிதியை நிர்ணயிக்கின்ற சோதனை. விளங்குதா பிள்ளைகள்? ஒரு மாதம் இருந்து வட்டிவாக படிச்சிருங்க. என்ன ஆர்வத்தோடு நான் பாஸ் பண்ண வேணும், நான் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்க வேணும், நைனே எடுக்க வேணும் என்று ஆர்வம் எடுக்கலாம். நிச்சயமாக எடுக்கலாம். நீங்கள் எல்லாருமே கட்டிக்காரர், எல்லாரும் அடிச்சு சொல்லுகிற எல்லாருமே கட்டிக்காரர். நீங்கள் படித்தால் அதை நிரூபிக்கலாம். நீங்கள் கட்டிக்காரராக இருப்பீங்க, படிக்காமல் இருப்பீங்க. எனக்கு தெரியும், எனக்கெல்லாம் தெரியும் என்று சொல்லி கொண்டிருப்பீங்க. அப்படி அல்ல. யானைக்கும் அடி சறுக்கும் என்ற படமணி உங்களுக்கு தெரியவில்லை. யானை பெரியது உருவத்தில், என்ன மிக பலாசாலி, பெரியது மட்டுமே இல்லை, பலமானது, பலாசாலி. மிருகங்களில் மிகவும் பலசாலி யானை. என்ன ஆனால் அதுக்கு கூட அடி சறுக்குமாம். நடந்து போகிற நேரம் சில நேரம் கால் சறுக்கிடுமாம். அது பெருமிதமாக நடந்து போகும், அது மிடுக்காக நடந்து போகும். பலம் கொண்டது, எல்லா மிருகங்களும் பயப்படும், தூக்கி அட்டிக்கு போடும். என்ன அப்படி பலமானது. ஆனால் அதுக்கு கூட அடி சறுக்கும். அப்படியேண்டா என்ன கருத்தண்டா, நீங்கள் எவ்வளவுதான் கட்டிக்காரராக இருந்தாலும், எவ்வளவுதான் அறிவுடையவராக இருந்தாலும் நீங்கள் படிக்காமல் போகக்கூடாது, பார்க்காமல் போகக்கூடாது. நல்லா படித்து பார்த்துட்டு அதை பார்த்து விட்டு தான் நீங்கள் சோதனைக்கு செல்ல வேண்டும். எனக்கெல்லாம் தெரியும் என்று கொண்டு இருக்கக்கூடாது. சரியா பிள்ளைகள்? நீங்கள் கட்டிக்கார பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள், என்ன நாங்கள் விரும்புகின்ற பிள்ளைகள், என்ன படிக்க வேண்டும். என்ன ஓகே, இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வரலாற்று பாடம் 2019. எப்பவும் பிள்ளைகள் நீங்கள் சோதனைக்கு போகும்போது பிள்ளைகள் என்ன அது எனக்கு தெரியும் தானே, இப்படி தாம்பரம் இப்படி தாம்பரம் என்று ஒன்றையும் வாசிக்காமல் விடக்கூடாது. உங்களுக்கு வாசிப்பதற்கு 10 நிமிடங்கள் தாரார்கள் மேலதிகமாக. என்ன ஆகவே வாசிக்காமல் விடக்கூடாது. எனக்கு தெரிந்தானே பாஸ் பேப்பரில் இப்படித்தானே வருது, இப்படித்தானே வருது, இப்படித்தானே வந்தது, இப்படித்தானே இதுதான் இந்த ஒழுங்குமுறை என்று யோசிக்கக்கூடாது. ஒழுங்குமுறைகளை மாற்றுவார்கள். மாற்றி அமைச்சோன்னு சிலர் நீங்கள் பிள்ளையாக செய்து போட்டு வர வேண்டியிருக்கு. நாங்கள் 3 கேள்வி செய்ய சொல்ல நீங்கள் 2 செய்து போட்டு வந்திருப்பீங்க. அதில் 6 விடை தருக என்றால் நீங்கள் 5 எழுதி போட்டு வந்திருப்பீங்க. என்ன இது தான் என்று நீங்கள் நம்பிக்கொண்டு உறுதியாகவோ செல்லக்கூடாது. எனவே அது மாறுபடலாம். நீங்கள் எல்லாவற்றையும் வாசிக்க வேணும் கட்டாயம். என்னடா அங்கே அறிவுறுத்தல்கள் என்ன தந்திருக்காங்கன்னு பார்க்க வேண்டும். வரலாற்று பாடம் என்பது என்ன 2 பகுதிகளை கொண்டிருக்கும். பகுதி 1, பகுதி 2.
பகுதி 1 1 மணித்தியாலம், அது முழுக்க MCQ வினாக்கள் இருக்கும். 80 புள்ளிகள் வழங்கப்படும். 4 விடைகள் இருக்கு, 4 விடைகள் இருக்கும். அந்த 4 விடையில் நீங்கள் மிக பொருத்தமானது, சில நேரம் 4 விடையில் 3 பிழையா இருக்கும், 1 தான் சரியா இருக்கும். சில வினாக்கள்ல 2 சரியா இருக்கும். அப்ப எது தெரிவு செய்யறது தெரியாமல் இருக்கு. ஆகவே அதுல மிகச்சரியானது அல்லது மிக பொருத்தமானது இங்க கேட்டிருக்காங்க பாருங்க. மிகச்சரியானது அல்லது மிக பொருத்தமானது என்று கேட்டிருக்கிறார்கள் பாருங்க. மிக பொருத்தமானது அல்லது சரியான விடைகள், சரியான 3 பிழை 1 தான் சரியா இருக்கும். அப்பதான் நீங்க சரியான எடுக்கலாம். சில வினாக்கள் 2 பிழை 2 சரியா இருக்கும். அதுதான் மிக பொருத்தம், மிகச்சரியானது விடையை நீங்க தெரிவு செய்ய வேண்டும். இப்ப விளங்குதா பிள்ளைகள்? மிக கவனமாக படிக்க வேண்டும். அடுத்து என்ன செய்ய வேண்டும்? உமக்கு வழங்கப்பட்டுள்ள விடைத்தாள் ஒவ்வொரு வினாவுக்கும் உரிய வட்டங்களில் உமது விடை இலக்கத்தை ஒத்த வட்டத்தில் புல்லடியிட வேண்டும். அந்த இலக்கத்துக்கு மேல புல்லடியிட வேண்டும். அலட்சியமா இருக்கக்கூடாது. புல்லடியில ஒழுங்கா அழகா புல்லடியிட வேண்டும். விளங்குதோய்ப்ப ரைட். அடுத்தது என்ன? இவ்விடைத்தாளின் மறுபக்கத்தில் தரப்பட்டுள்ள மற்ற அறிவுறுத்தல்களையும் கவனமாக வாசித்து அவற்றை பாருங்க. கவனமாக வாசித்து ஏன் போடுகிறார்கள்? இதுக்குள்ள விடயங்கள், முக்கியமான விடயங்கள் அதுக்கு அடங்கி இருக்கும். கவனமாக வாசித்து விடையளிக்க அவற்றை பின்பற்றி என்று போகல, கவனமாக வாசித்து என்று தான் சொல்லுகிறார்கள். ஆகவே பிள்ளைகள் எந்த வினாத்தாளா இருந்தாலும் மிக கவனமாக வாசித்து விடையெழுத வேண்டும். அந்த அறிவுறுத்தல்களை பாருங்க. பின்பக்கத்தில் மறுபக்கத்தில் தரப்பட்ட அறிவுறுத்தல்களையும் பார்க்கட்டாம். ஆகவே வடிவாக வாசிக்க வேண்டும். நீங்கள் முன்னர் போன வருஷம் வந்தது தான் இந்த வருஷம் வரும், இந்த ஒழுங்கில் தான் வரும் என்று போகக்கூடாது. மாற்றலாம். தேவைகளை பொறுத்து வினாத்தாள்களை மாற்றலாம், அதில் ஒழுங்குமுறைகளை மாற்றலாம். ஆகவே கவனமாக வாசிக்க வேணும். ரைட். அப்போ என்ன இப்போ போட்டிருக்கு? 40 வினாக்கள் தரப்பட்டிருக்கும். அந்த 40 வினாக்களில் என்ன 4 விடையில் இருக்கும். சரியானது அல்லது மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்து புல்லடியிட வேண்டும். அந்த இலக்கத்துக்கு மேலே 1 மணித்தியாலம் உங்களுக்கு தரப்படும். இது சரியோ? அப்போ ஒன்றுக்கு 2 புள்ளிகள் மீதம் 80 புள்ளிகள் இதுக்கு வழங்கப்படும். இது விளங்குதோ? இப்ப சரியா? இப்ப 1 மணித்தியாலம் இது பகுதி 1. சரியா? பகுதி 2 நாங்க பார்த்தோம்டா பிள்ளைகள். பகுதி 2 அது வினாக்களுக்கு விடையளிப்பதுதான் பகுதி 2. கவனமாக இருக்க வேண்டும். வினாக்களுக்கு விடையளிப்பது. சரியா? பகுதி 2 பாருங்கோ. ரைட். இது பகுதி 2 போடப்பட்டிருக்கும். சரியா? 3 மணித்தியாலம் வரலாறு 2. 3 மணித்தியாலங்கள் தரும். மேலதிக வாசிப்புக்கு நேரம் 10 நிமிடங்கள். பார்த்தீங்களோ? நீங்க வாசித்து விளங்குவதற்கு 10 நிமிடங்கள் தராங்க. ஆகவே நீங்க வாசிக்க வேணும். கட்டாயம் அறிவுறுத்தல்ல கட்டாயம் வாசித்து பார்க்க வேண்டும். இப்ப விளங்குதா பிள்ளைகளுக்கு? ஓகே. இதுக்கு இது பாஜி பாருங்க. வினாப்பத்திரத்தை வாசித்து வினாக்களை தெரிவு செய்வதற்கும் விடை எழுதும் போது முன்னுரிமை வழங்கும் வினாக்களை ஒழுங்கமைத்துக் கொள்வதற்கும் மேலதிக வாசிப்பு. அப்ப என்ன செய்ய வேண்டுமாம்? வினாப்பத்திரத்தை வாசித்து வினாக்களை தெரிவு செய்வதற்கும் விடை எழுதும் போது முன்னுரிமை வழங்கும் வினாக்களை ஒழுங்கமைத்து. அப்படி என்ன பிள்ளைய? நீங்கள் முதலாவது என்ன, இந்த பகுதி 2ல் பகுதி 1 பகுதி 2 வினாக்கள் இருக்கு. சரியோ? அப்ப நீங்க 5 வினாக்கள் எழுதுக, விடைகள் 5 வினாக்களுக்கு விடை தருகின்ற என்ன செய்ய வேண்டும்? நீங்க எதை நான் முதல்ல உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது எது, மிக ஆசையாக நல்லா தெரிஞ்ச விடையது, வினாக்குரிய விடையது, அது 1 என்று போட்டுக்கொள்ளணும். 2வது தெரிஞ்சது 2வது என்று போட்டுக்கொள்ளணும்.
அப்போ பேப்பர் தெரிஞ்சவர்களுக்கு நீங்கள் கெட்டிக்காரர் என்றது வர வேணும் மனதில். அழகா வடிவா எழுதியிருக்கு இந்த பிள்ளை. என்ன கேட்ட வினாக்களுக்கு அழகா வடி, அதுக்காக வேண்டிய பாரத கட்டாகவும் எழுதுற இல்லை, மிகச் சுருக்கமாகவும் எழுதுவதில்லை. அவர்கள் கேட்டதுக்கு ஏற்ப நீங்கள் எழுத வேணும். சும்மா அலட்டுவதும் இல்லை, அதே மாதிரி ஆக சின்ன விடையாகவும் எழுதுவதும் இல்லை. ஏன்னா அளவாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு வினாக்களுக்கெல்லாம் ஒன்று தரணும், ஒன்று கொடுக்கும், 2 விடை தருக, 2 விடை சுருக்கமாக எழுதணும், விவரிக்கேண்டா மேலதிகமாக எழுதணும். மேலதிகமாக எழுதணும்னு சொன்னால் பக்கமாக எழுதுவதில்லை. ஒரு வினாக்கு ஒரு பக்கம் நிறைச்சி எழுதினாலே போதும், 2-3 பக்கம் என்று தேவையில்லை. ஏன்னா அதே கேட்கப்பட்ட வினாக்களை பொறுத்து அந்த அளவு உங்களுக்கு விளங்கும். என்ன பிள்ளைகள், அப்போ என்ன செய்ய வேண்டும்? 1, 2, 3 வகைப்படுத்துவீர்கள். அதன் அடிப்படையில் அதான் இந்த ஒழுங்குபடுத்துறது. இந்த வினாப்பத்திரத்தை வாசி வினாக்களை தெரிவு செய்வதற்கும் விடை எழுதும் போது முன்னுரிமை வழங்கும் வினாக்களை ஒழுங்கமைத்துக் கொள்வதற்கும் முதலாவது நான் என்ன வழங்க வேண்டும், அதான் முன்னுரிமை. 2வது இதை எழுத வேணும், 3வது எழுத வேணும். ஏன்னா எங்களுக்கு நம்ம எங்கட படிப்பிக்கும் போது எங்கட ஆசிரியர்கள் என்ன சொல்லித்தார், மிக நல்லா தெரிந்தது 1வதும், அதுக்கு அடுத்ததாக தெரிந்தது 2வதும், 3வதாக இருப்பதை நீங்கள் கடைசிலையும் கொண்டு எழுதுங்கோ, இடையில மற்றது முன்னுரிமைகளை எழுதுங்கோண்டு சொல்றார். என் ஆசிரியர் எனக்கு அப்படித்தான் சொல்லி தந்தார்கள். ஏனென்றால் இறுதியாக வாசிக்கிற வினாவும் நல்லா இருக்கணும், அந்த பேப்பர் திருத்துவதற்கு உங்களில் ஒரு மதிப்பு வரணும், ஒரு ஆசை வரணும். கெட்டிக்கார பிள்ளை, நல்ல பிள்ளை, நல்ல வடிவாக எழுதுது, கெட்டிக்கார பிள்ளை என்ற ஒரு உணர்வு அங்கே ஏற்படும். ஏன்னா அப்போ உங்களுக்கு உங்களுடைய புள்ளிகள் எப்பவும் உயர்வாகத்தான் இருக்கும். ஏன்னா எந்த வகையிலும் குறையாத அந்த புள்ளிகள். ஏனென்றால் நீங்கள் எழுதுகிற முறை நீங்கள் ஒழுங்கமைத்து கொண்ட முன்னுரிமை வழங்கி ஒழுங்கமைத்து கொண்டது, எதை நான் 1வது எழுதணும், எதை 2வது எழுதணும், எது இறுதியில் எழுத வேண்டும், இறுதி விடையும் மிக நல்லா இருக்க வேண்டும். இதுதான் பிள்ளைகள் அந்த முன்னுரிமை வழங்குதல். இப்போ விளங்குதோ? இப்போ ஓகே. இதுக்கு எத்தனை இருக்கு? பகுதி 3. எங்க பகுதி 1லிருந்து 1ஆம் வினா கட்டாயமானது. இந்த வரலாறு 2வது பகுதி என்ன, அது எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது? 2 பகுதி, 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. வினாப்பத்திரம் 2, வரலாறு வினாப்பத்திரம் 2 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. பகுதி 1, பகுதி 2, பகுதி 3. பகுதி 1ல் என்னென்ன இருக்கும்? உலகப்படத்தை குறிக்க வேணும், கேட்ட வினாக்களுக்கு உலகப்படத்தில் குறித்து காட்ட வேண்டும், இலங்கை படத்தில் குறித்து காட்ட வேண்டும். இதுக்கு 18 மார்க்ஸ் கிடைக்கும். 12 இலங்கை படத்தில் கேட்பார்கள், 12 குளங்கள் அல்லது நதிகள் அல்லது ஆறுகள், என்ன குளங்கள் அல்ல நீர்த்தேக்கங்கள், நதிகள் அல்லது ஆறுகள். அடுத்தது புராதன கால தலைநகரங்கள், புராதன கால துறைமுகங்கள், புராதன கால துறைமுக பட்டினங்கள், என்ன புராதன கால தலைநகரங்கள், என்ன அவை இடம்பெற்ற இடங்கள், ராட்சியங்கள், என்ன அதே நேரத்தில் இலங்கையின் அபிவிருத்தி திட்டங்கள், என்ன சிறப்பு திட்டங்கள். இந்த அடிப்படையில் வினாக்கள் அமைந்த 12 இடங்கள் உங்களுக்கு 12 புள்ளிகள் வழங்கப்படும். அதே நேரத்தில் அடுத்ததாக உலகப்படம் தந்திருப்பார்கள். அந்த உலகப்படத்தை 6 இடங்கள் கேட்டிருப்பார்கள், 6 புள்ளிகள் வழங்கப்படும். 12 மாதம் 18 என்ன மிச்சம். அப்போ இந்த பகுதி 1 ஆனா ஆவண்ணா என்று சொல்லி 2 பகுதிகளாக இருக்கும். ஆனா ஆவண்ணா 2 கேள்வி இருக்கும். ஆனாவில் 3 வினாக்கள் இருக்கும், ஆவண்ணாவில் 3 வினாக்கள் இருக்கும். அப்போ ஆனாவில் இருக்கிற 3 வினாக்கள்ல தான் நான் ஒன்று சொன்னா, இங்கே பாருங்க, ஆனா பகுதி 1ல் 1வது வினா ஆனா ஆவண்ணாண்டு பிரிக்கப்பட்டிருக்கும். 1வது வினா இலங்கப்படத்தில் குறிக்க வேண்டும், அதில் 2வது வினா உலகப்படத்தில் குறிக்கும். இப்போ விளங்குதோ? அப்போ 12 புள்ளி 6 புள்ளி 18 புள்ளி. அதில் ஆவண்ணா வினா 1வது வினாவில் ஆனா வினா அப்புறம் ஆவண்ணா வினா, அதுவும் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு.
பாருங்கோ, ஒன்று பொதுவான கேள்விகள் இருக்கும் வரலாற்றில். ரெண்டாவது பகுதி படம் தந்து அந்த படத்தை வைத்துக்கொண்டு வினாக்களை வினாவுவார்கள். இப்போ எல்லா படங்களும் நீங்கள் பார்த்து வச்சிருக்க வேண்டும். உங்களுடைய 11ஆம் ஆண்டில் தான் கூட வாரது. இந்த 11ஆம் ஆண்டு வரலாற்று புத்தகத்தில் உள்ள எல்லா படங்களையும் இனியாவது பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. இங்கே பாருங்க, படங்களை தந்து கேள்வி கட்டாயமாக இருக்கும். கேள்வி எத்தனை? 4 புள்ளி 4 புள்ளி 8 புள்ளிக்கு இருக்கும். அதோடு சேர்ந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க பகுதி 2. அப்போ பாருங்க 8 புள்ளி இருக்கு. அப்போ கவனம் பிள்ளைகள் வடிவாக படிக்க வேண்டும். இனியாவது கவனம் வச்சு மிக கவனமாக படிக்க வேண்டும். இங்கே படங்கள் தந்து அப்போ ஒழுங்குமுறை விளங்குதோ? இப்போ அப்போ பகுதி 1ல் 30 புள்ளிகளை நீங்கள் பெற வேண்டும். 30ஐயும் பெறலாம். விளங்குதோ? அப்போ வரலாறு 2 பகுதி 2 எத்தனை? 3 பகுதியில். பகுதி 2 வரலாறு 2 வரலாறு 1 MCQ 80 புள்ளிகள் கிடைக்கும். 40 பல்வேறு வினாக்கள் இருக்கும். அது சரிதானே? 80 புள்ளிகள் வழங்கப்படும். பகுதி 2வது வரலாறு 2வது என்ன 2வது பேப்பரில் அது எத்தனையாக பிரிக்கப்படும் பகுதிகளாக? பகுதி 1 பகுதி 2 பகுதி 3. பகுதி 1 கட்டாய வினா 30 புள்ளிகளுக்கு நீங்கள் எடுக்க வேணும். அது கட்டாய வினா, விடையலாது. அது என்ன ஒழுங்கில் தரப்பட்டிருக்குன்னு பாருங்கோ. இங்கே பாருங்கோ, வினாப்பத்திரத்தை வாசித்து வினாக்களை தெரிவு செய்வதற்கும் விடை எழுதுவதற்கும் எழுதும்போது முன்னுரிமை வழங்கும் வினாக்களை ஒழுங்கமைத்துக் கொள்வதற்கு மேலதிக வாசிப்பு 10 நிமிடங்கள். சரியோ? இப்போ பகுதி 1ல் 1ஆம் வினா கட்டாயமானது. அதுதான் இவ்வளவு நேரம் விளங்கப்படுத்தினான். ஆனால் அவனாண்டு அந்த பகுதி 1 1வது வினா பிரிக்கப்பட்டிருக்கும். என்ன ஆனாவில் அது 3 பகுதிகளாக இருக்கும். அதில் இலங்கைப்படம் தந்து குறிப்பது, உலகப்படம் தந்து குறிப்பது. இது விளங்குதோ? இப்போ விளங்குதோ? இப்போ அப்போ இங்கே பாருங்க, பகுதி 2ல் 7 வினாக்கள் இருக்கும். அதே நீங்கள் எழுதுவது பெரிய வினாக்கள், எழுதுவது 7 வினாக்கள் இருக்கும். ஒவ்வொரு வினாவும் 3 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கும். 18 புள்ளிகள் வழங்கப்படும். அந்த 18 புள்ளிகள் என்ன அடிப்படையில் வழங்கப்படுது என்று சொன்னால் நீங்கள் பார்க்கலாம். 18 புள்ளிகளும் என்ன அடிப்படையில் என்று சொன்னால் 3 4 6 5 என்ற அடிப்படையில் வழங்கப்படும். ஒவ்வொன்றும் பிள்ளைகள் ஒவ்வொரு வினாவும் கிட்டத்தட்ட 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். அந்த 3 பகுதிகளை 1வது வினாவுக்கு 3 புள்ளி, அதில் 2வது பிரிவுக்கு 4 புள்ளி, பிறகு 5 புள்ளி, பிறகு 6 புள்ளி என்ற அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கும். இப்போ விளங்குதோ? இப்போ சரியா? இப்போ அப்போ பகுதி 2ல் 7 வினாக்கள் தந்திருப்பார்கள். அதில் நீங்கள் 4 வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். சரி, அரவாசி வினாக்கு தான் நீங்கள் விடையளிக்கிறது. என்ன சில நேரம் 8 கேள்வி இருந்தாலும் 4 வினாக்களுக்கு விடையளிக்கணும். ஈஸி தானே பிள்ளைகள்? 8க்கும் வினாடிக்கு சொல்லி கேட்க மாட்டார்கள். அல்லது 4 வினா சான்று விட்டு 4 வினா மட்டும் தர மாட்டார்கள். 7 வினா தந்து 4க்குத்தான் விடையளிக்க சொல்லி கேட்கிறார்கள். பகுதி 2லிருந்து 4 வினாக்களுக்கும் பகுதி 3லிருந்து 1 வினாவுக்கும் விடையளிக்க சொல்கிறார்கள். அங்கே பகுதி 3ல் 2 கேள்வி அல்லது 2 வினா இருக்கும். அதில் 1 தெரிவு செய்யலாம். எவ்வளோ சாய்ஸ் பார்த்தீங்களோ, எவ்வளோ உங்களுக்கு இலகுவாக்கியிருக்கு பார்த்தீங்களோ. சரிக்கு சரி அரவாசி வினா உங்களுக்கு மேலதிகமாக தரப்பட்டுத்தான் இதுக்குள்ளே நீங்கள் 4 வினாக்களுக்கு விடை தருக. அப்போ 8 கேள்வி தந்து அல்ல 7 கேள்வி வந்து 4க்கு தான் விடையளிச்சு. அதேமாரி பகுதி 3ல் 2 கேள்வி அல்லது 3 வினாக்கள் தந்து 1 வினாக்களுக்கு விடையளி. ஈஸி தானே பிள்ளைகள்? விளையாடி விளையாடி கவனமாக படிக்க வேண்டும். என்ன கஷ்டப்பட்டு விழுந்தடித்து இதண்டு படிக்க உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் கெட்டிக்காரப்பட நல்ல பிள்ளைகள்
ஈஸியாக எடுத்து, ஆனால் பொறுப்புணர்ச்சியோடு ஈஸியாடன்னு சொல்லி போட்டு கோட்டை விடுற இல்லை. விளங்குதா பிள்ளைகள்? அப்போ 1க்கு 18 புள்ளிகள் படி மிச்ச புள்ளிகள் வழங்கப்படும். அப்போ பகுதி 2வது வினா பேப்பர் தாளில் பேப்பரில் வரலாறு 2ல் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டும், 1வது பகுதி கட்டாய வினாவாகம், 1வது கட்டாய வினாவாகம் 30 புள்ளிகள் வழங்கப்படும். பகுதி 2லிருந்து 4 வினாக்களுக்கும் பகுதி 3லிருந்து 1 வினாக்களுக்கும் மொத்தம் பெரிய வினாக்கள் 5, 1வது வினா கட்டாய வினா 6, எல்லாமாக 6 வினாக்களுக்கு விடை எழுத வேண்டும். சரியா? அப்போ 30 அங்கால போயிடும். 30 போனால் இங்கால 18 18 18 18ஆக 5 வினாக்களுக்கு விடை அளிப்பீர்கள். சரியா? விளங்குதா? அப்போ 2ம் சேர்த்து 120 மார்க்ஸ் சார். அந்த 1வது பேப்பரில் 80 மார்க்ஸ் 200க்கு போட்டு பிறகு 2ஆக பிரித்து உங்களுடைய மொத்த புள்ளிகள் பார்க்கப்படும். இப்போ விளங்குதா? அப்போ ஒழுங்குமுறை இப்போ விளங்குதோ பிள்ளைகளுக்கு? ஓகே, இனித்தான் நாங்கள் வினா செய்ய போகிறோம். இப்போ ஒழுங்குமுறையை மறக்கக்கூடாது. வினா பத்திரத்தை வடிவாக வாசிக்க வேண்டும். அதுக்கு மேலதிக வினாக்கள் தரப்பட்டு இந்த வாசிக்கிறது 10 நிமிடங்கள் தரப்பட்டிருக்கிறது. வாசித்து முடிய அந்த அறிவுறுத்தல்கள் எல்லாம் வாசிக்க வேண்டும். ஏன் அறிவுறுத்தல் தான் என்ன செய்ய சொல்லியிருப்பார்கள். என்ன செய்ய சொல்லிப்பேன். இந்த கட்டாய 1ஆம் வினா கட்டாய வினா இதான் இந்த அறிவுறுத்துதல். அதை விட்டுட்டு செய்யக்கூடாது. அதில் ஒரு பகுதியும் செய்யக்கூடாது. எல்லாம் செய்ய வேண்டும். என்ன 30 புள்ளிகளுக்கு. அது பிறகு பகுதி 1லிருந்து 4 வினாக்கள், பகுதி 2லிருந்து 1 வினா, மொத்தம் 6. எதோட 6? 1ஆம் வினாவும் இதிலிருந்து 5 வினாக்கள். இப்போ விளங்குதா? மற்றது ஒழுங்கமைத்து கொள்ள வேண்டும். வினாக்களை முன்னுரிமை அடிப்படையில் வினாக்களை நீங்கள் தெரிவு செய்து அதை ஒழுங்கமைத்து கொண்டு அதன் அடிப்படையில் நீங்கள் விடை எழுத வேண்டும். சரியா? மொத்த புள்ளி 200 பிறகு 2ஆக பிரித்து மொத்த புள்ளியும் உங்களுக்கு வழங்கப்படும். சரியா பிள்ளைகள்? இப்போ பார்ப்போமோ? இப்போ விளங்குதோ? அப்போ வரலாறு கேள்வி பேப்பர் எப்படி இருக்கும் என்றது விளங்குதோ? ஓகே. உலகப்படத்தில் படங்களில் பார்த்து வச்சிருக்க வேண்டும். இலங்கை படத்தை எடுத்து வரலாற்று படங்கள் புத்தகத்தை தவிர உங்களுக்கு எந்த கேள்வியும் எடுபடுவதில்லை. இலங்கையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும், நீங்கள் நகரப்பகுதியில் இருக்கலாம், எல்லா வசதிகளோடும் இருக்கலாம், பாடசாலைகளும் எல்லா வசதி கொண்டிருக்கும். அப்போ இலகுவாக நீங்கள் தரவுகளை தேடக்கூடியதாக இருக்கும். இதை விட மேலதிக டியூஷன் இருக்கிறது. நீங்கள் எல்லாம் ஓடி திரிஞ்சு படிப்பியல். ஆனால் கிராம பிள்ளைகள், மிகவும் வசதி குறைந்த பிள்ளைகள், வறுமையில் இருக்கிற பிள்ளைகள் எங்கே போவது படிப்பதற்கு? அங்கே ஒழுங்கான போக்குவரத்தும் இருக்காது. பாடசாலைகள் செல்வதற்கு பாடசாலைகளும் சீராக இருக்காது. போதிய வசதி போதிய வளங்களோடு இருக்காது. அதை நினைத்து ஆசிரியர் பற்றாக்குறையும் இருக்கும். அப்போ அந்த பிள்ளைகள் என்ன செய்வது? யாரை நம்பி படிப்பது? புத்தகம். அரசாங்கம் எல்லாரையும் கவனத்தில் கொண்டு, ஒவ்வொரு பிள்ளையும் கவனத்தில் கொண்டு, புத்தகத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அதுக்குள்ளே தான் கேள்வி இருக்குது அரசாங்கம். எவ்வளோ நியாயமான அரசாங்கம் என்று பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்குள்ளே தாங்க ஒவ்வொரு பிள்ளையும் பாஸ் பண்ண போகணும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் படிப்பதற்கு உரிமையும் நீதியும் கிடைக்கப்பெற வேண்டும். பணக்கார பிள்ளைக்கு ஒரு நீதி, கெட்டிக்கார பிள்ளைக்கு ஒரு நீதி, ஏழை பிள்ளைக்கு வறிய பிள்ளைக்கு ஒரு நீதி என்று அல்ல. எல்லாரும் பாஸ் பண்ணணும், எல்லாரும் யூனிவர்சிட்டி போக வேண்டும், எல்லாரும் உயர்ந்த பட்டங்களை பெற வேண்டும், வாழ்க்கையில் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக அது உட்கிராமங்களாக இருந்தால் என்ன, மிகவும் தொலைவான கிராம பிள்ளைகளாக இருந்தால் என்ன, வறிய பிள்ளைகளாக எல்லாரும் புத்தகத்தை நம்பி அதில் தான் கேள்வி போடப்படும். எனவே புத்தகம் மிக அவசியமானது. புத்தகம் முழுக்க நீங்கள் பார்த்து படித்து வச்சிருக்க வேண்டும். இது விளங்குதோ? எல்லா வினாக்களும் புத்தகத்தில் தான். புத்தகத்தை மீறி வெளியில் எடுக்க மாட்டார்கள். விளங்குதானே பிள்ளைகளுக்கு? புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு தான் வினாக்கள் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். நான் உங்களுக்கு விடை சொல்லுவேன், நீங்கள் தேடி பார்க்கலாம். நான் காட்டுவதற்கு நேரம் போயிடும், தேடி பாருங்கள். இப்போ விளங்குதா பிள்ளைகள்? சரி, இப்போ நாங்கள் வினாக்களை பார்ப்போமா பிள்ளைகள்? ஓகே. நாங்கள் பார்க்க போகிற வினா இன்றைக்கு பேப்பர் 2019 வரலாறு பாடம். அதில் இன்றைக்கு நாங்கள் என்ன மாரி செய்வது என்று பார்ப்போம்.
அப்போ ஒரு பரீட்சை வினாத்தாள்களை செய்ய வெளிக்கிடும் போது பிள்ளைகள் உங்களுக்கு என்னென்ன டெக்னிக்கை பயன்படுத்தி செய்ய வேண்டும் என்ற ஒழுங்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும், ஒழுங்கமைப்பு தெரிஞ்சிருக்க வேண்டும். எடுத்தோடனே கண்ணை மூடிக்கொண்டு வினா பத்திரத்துக்கு விடையளிக்க வெளிக்கிடக்கூடாது. சரியா? ஆகவே தந்த அறிவுறுத்தல் எல்லாம் வாச்சு நிதானமாக, அந்தரப்படாமல், ஆறுதலாக என நீங்கள் எழுத வேண்டும். அதற்கு உங்களுக்கு பயிற்சி தேவை. பயிற்சி தேவை என்று சொன்னால் நீங்கள் இந்த காலத்துக்குள்ள எல்லாம் படித்து முடிச்சிருப்பீர்கள். பாஸ் பேப்பர் 10 வருஷம் பாஸ் பேப்பர் செய்யுங்க. செய்தால் உங்களுக்கு பயிற்சி வந்துடும், அதனுடைய ஒழுங்கமைப்பு வந்துடும், கையின் நல்லா பழக்கப்பட்டு போகும், என்ன மூளையும் நல்லா வேலை செய்யும், கண்ணும் பார்த்து பழகிவிடும், எல்லாமே ஈஸி, பயிற்சி பெற்றுவிடும். அப்போ பயிற்சி பெற்றால் நீங்கள் ஹாலுக்குள்ளே போயிருந்து ஈஸியாக எழுதுவீர்கள். தப்பண்டு மூளைக்கே விட வேறு. இந்த ஒழுங்கமைப்பில் தான் வினாக்கள் வரும் என்றதும் உங்களுக்கு விளங்கிடும். ஆகவே என்ன வினா இனி வர இருக்கிறது என்ற இதுவும் உங்களுக்கு பிடிபட்டுவிடும். இந்த முறை எங்களுக்கு என்ன வினா வரலாம் என்றதையும் நீங்கள் நிதானித்து கொண்டு வரும். இதுக்கெல்லாம் என்ன தேவை? பயிற்சி. என்ன பயிற்சி? பாஸ் பேப்பர். எவ்வளவு தூரம் நீங்கள் கடந்த கால பரீட்சை வினாத்தாள்கள் செய்கிறீர்களோ அவ்வளவு தூரம் நீங்கள் பயிற்சி பெற்று விடுவீர்கள். என்ன ஈஸியாக நீங்கள் சந்தோஷமாக ஏப்புள்ளிகளை நீங்கள் பெற்று விடுவீர்கள். மாவட்டத்திலேயே அல்ல இலங்கையிலேயே முதலாவது இடத்தை நீங்கள் பெறுவீர்கள். என்ன ரைட், ஓகே, பார்ப்போம். அப்போ இங்கே முதலாவது 40 வினாக்கள் தரப்பட்டிருக்கும். அந்த 40 வினாக்களை நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா? ரைட். முதலாவது வினா, பின்வருவற்றுள் நாணய விஞ்ஞானம் பற்றி கற்கும் விடயம் எது? பின்வருவற்றுள் நாணய விஞ்ஞானம், இது என்ன தெரியாம பாடம்? தரம் 10ஆம் வகுப்பு. அப்போ உங்களோட கேள்விகள் எப்பவும் தரம் 9, 10, 11 இந்த 3 புத்தகத்தில் இருந்து தான் வினாக்கள் வினாவப்படும். வரலாறு கூடுதலாக நாங்கள் பார்க்குறோம். பெரும்பாலான பகுதியொன்று, பெரும்பாலான வினாக்கள் தரம் 10 இருந்து தான் எடுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். பெரும்பாலான வினாக்கள். எனவே தரம் 10ஐயும் கவனமாக படிக்க வேண்டும். 11 மட்டும் படிக்கிற இல்லை, 10 கவனமாக படிச்சிருக்க வேண்டும், 9 கவனமாக படிச்சிருக்க வேண்டும். 10 தான் கூட வினாக்கள் எடுக்கப்படுது, 11 இது. ஆகவே கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். என்ன அப்போ இது பின்வருவற்றில் நாணய விஞ்ஞானம் பற்றி கற்கும் விடயம் இது. அப்போ இதன்படி அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 வினாக்கள் தரப்பட்டிருக்கிறது. அந்த வினாக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தரம் 10 பாடம் 1 பக்கம் 6 இந்த வினாக்குரிய விடை இருக்கு. இருந்தால் எடுத்து பாருங்கோ. 10 வரலாறு தரம் 10 பக்கம் 1 6வது பாடம் 1 6வது பக்கத்தில் இதுக்குரிய வினாத்தால் இந்த விடை இருக்கிறது. உதாரணத்துக்கு காட்டுகின்றேன் பாருங்கோ. தரம் 10 பாடம் 1, இந்த தரம் 10 பாடம் 1 வரலாற்றை கற்பதற்கான மூலாதாரங்கள். ஞாபகம் இருக்கோ? வரலாற்றை கற்பதற்கான மூலாதாரங்கள். இலக்கிய மூலாதாரம், அடுத்தது தொல்பொருள் மூலாதாரங்கள் என்று மூலாதாரங்கள். ஒரு வரலாற்றில் மூலாதாரம் என்பது என்ன? ஒன்றை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு அடிப்படையான காரணிகள் என்ன அல்லது அம்சங்கள், அவற்றை நாங்கள் மூலாதாரங்கள். வரலாற்றை கற்பதற்கு, ஒன்றினுடைய கடந்த கால வரலாற்றை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு தேவையானவை இவற்றை மூலாதாரங்கள் என்று சொல்லுவோம். அந்த மூலாதாரங்களில் இலங்கையின் இலக்கிய மூலாதாரங்கள், எழுத்து வடிவான மூலாதாரங்களும் இருக்குது. அடுத்தது தொல்பொருள் மூலாதாரங்கள் என்று சொல்லுவோம். அந்த தொல்பொருள் மூலாதாரங்களை அந்த கடந்த காலங்களில் மக்களோ யாரோ பாவித்த பொருட்கள், கட்டிடங்களுக்கான சிதைவுகள். சிதைவுகள் என்று சொல்ல முடியாது, சிலது இப்போவும் அப்படியே இருக்கலாம் அழிக்கப்படாமல். எனவே கடந்த மூலாதாரங்கள், கடந்த கால வரலாற்றை அறிவதற்கு
இல்லை கடந்த கால நிகழ்வுகளை பற்றி நாங்கள் இலகுவாக விளங்கிக் கொள்வதற்கு எப்படி இருந்தது என்று விளங்கிக் கொள்வதற்கு எங்களுக்கு உதவுகின்ற காரணிகளைத்தான் மூலாதாரங்கள் சொல்லுவோம். அந்த மூலாதாரங்கள் ஒன்று எழுத்து வடிவில் இருக்கும்போது அது இலக்கிய மூலாதாரங்கள் எனப்படும். அது நூல்களாக இருக்கலாம், ஏடுகளாக இருக்கலாம், அல்லது ஓவியங்களாக இருக்கலாம், அல்லது சிற்பங்களாக இருக்கலாம், அல்லது கற்கள் எழுதப்பட்டவையாக இருக்கலாம். எழுத்து வடிவிலும் ஓவிய வடிவிலும் இருப்பதை மூலாதாரங்கள் என்று நாங்கள் கூடுகிறோம். கூட இலக்கியம் என்பது கூடுதலாக எழுத்து வடிவத்தை கொண்டது. எனவே எல்லாம் தொல்பொருள் மூலாதாரங்கள் அடிப்படையில் சேர்க்கப்படும். சிதைவுகள், அவர்கள் சிதைவுகள் அல்லது பழைய கால எஞ்சியிருக்கின்றவை, இவையெல்லாம் தொல்பொருள் மூலாதாரம். எனவே இந்த தொல்பொருள் மூலாதாரங்களுக்குள்ள நாணயங்களும் முக்கியமானவை. மட்பாண்டங்கள், அவர் பாவித்த பொருட்கள், கட்டிடங்கள் என அங்கு பயன்படுத்திய நாணயங்கள், ஆபரணங்கள் எல்லாம் முக்கியமானவை. அப்போ இங்கே கேட்கப்பட்ட கேள்வி பிள்ளைகள் பின்வருவற்றுள் நாணய விஞ்ஞானம் பற்றி கற்கும் விடையும் நாணயங்கள். பழைய நாணயங்களை கொண்டு நாங்கள் அந்த காலத்தில் யார் ஆட்சி செய்திருப்பார்கள், யாருடைய ஆட்சியின் கீழ் இருந்தது இந்த நாடு என்பது எல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். இப்போ இலங்கையில் நீங்கள் பார்க்கலாம், எங்களுடைய காசில் அரசு லட்சணை போடப்பட்டிருக்கும், அடுத்த பக்கத்தில் எவ்வளவு ரூபாய் என்று போடப்பட்டிருக்கும். இதற்கு முந்தைய காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஆண்டவருடைய அரசனுடைய பிரித்தானிய மன்னருடைய பிரித்தானிய ராட்சியத்தில் நாங்கள் இருந்த காலத்தில் அவருடைய ராணி மன்னருடைய முகம் பதிக்கப்பட்டிருக்கும். வெளிநாடுகளில் இப்போவும் இருக்கிறது, அரபு நாடுகளில் மேற்கத்தின் நாடு, அங்கு ஆட்சி செய்தவருடைய முகம் பதிக்கப்பட்டிருக்கும், உருவம் பதிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா எங்களுடைய இலங்கையிலையும் நீங்கள் பார்க்கலாம், பழைய ஜனாதிபதி மேருடைய முகங்கள் எல்லாம் பிரேமிதாச முகம் பதிக்கப்பட்ட அந்த நாணயங்கள் வெளியிடப்பட்டன. ஜெயவர்த்தன அவனுடைய நாணயம் முகம் பதிக்கப்பட்ட. அப்போ இந்த காலத்தில் இந்த ஆட்சி இடம்பெற்றதுக்கு இவர் அதுக்கு தலைவராகவோ அல்லது மன்னராகவோ அதிகாரியாகவோ அல்ல ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாணயங்களும் பழைய கால வரலாற்றை அறிகின்ற மூலாதாரங்கள் விளங்குதோ. இந்த அடிப்படையில் வினா என்ன? பின்வருவற்றுள் நாணய விஞ்ஞானம் பற்றி கற்கும் விடயம் இது. ஒன்று உலோக கைத்தொழில், இரண்டாவது மட்பாண்ட கைத்தொழில், மூன்றாவது கட்டிட நிர்மாண கலை, நாலாவது புராதன நாணயங்கள். அப்ப நாணயங்களை பற்றி கற்கும் விடயம் எது என்று கேட்டால் இந்த மற்ற மூன்றும் பிள்ளை பார்த்தீங்களா? மற்ற மூன்றும் என்று சொல்ல முடியாது, இது ரெண்டும் கட்டாயம் பிள்ளை. என்ன? மட்பாண்ட கைத்தொழிலும் கட்டிட நிர்மாண கட்டிட நிர்மாணம் கட்டிடங்களை பற்றி பார்ப்பது, மட்பாண்டம் மட்பாண்ட அதை பற்றி பார்ப்பது. இந்த உலோகம் சில நேரம் நாணயங்களோட தொடர்புடையது. நாணயங்கள் எப்பவும் உலோகத்தினால் தான் செய்யப்படுகின்றன. ஒன்று செப்புலோகங்களாக இருக்கலாம், அல்லது வெள்ளி லோகங்களாக இருக்கலாம், அல்லது தங்க நாணயங்களாக இருக்க தங்கம் உலோகம் பயன்படுத்தப்படும். அப்போ இதுவும் கிட்டத்தட்ட ரெண்டும் தொடர்புடையது. அப்போ இதில் 2 வினாக்கள் பிழை, நிச்சயமாக 2 வினாக்கள் பிழை. அப்போ 2 வினாக்கள் சரியானதாக இருக்கிறது. இதிலும் என்ன மிக பொருத்தமான விடை என்று தான் உங்களுக்கு முன்னுக்கு கேட்கிறாருங்க. மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்கின்ற போன்ற மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்க. ஆகவே இதில் மிக பொருத்தமான விடை எது என்று பார்க்க வேண்டும். நீங்கள் அதன் அடிப்படையில் பார்த்தோம்டா வினா என்ன? பின்வருவற்றுள் நாணய விஞ்ஞானம் பற்றி கற்கும் விடயம் எதென்றால் புராதன நாணயங்கள். இப்போ விளங்குது. இப்போ நாணயங்கள் உலோகத்தினால் தான் செய்யப்படுகின்றன, கைத்தொழிலினால் தான். ஆனால் அதை கற்பதற்கான விடயம் அந்த உலோக கைத்தொழில் இல்லை. கைத்தொழிலில் நாணயம் உண்டா இருக்கும். இது நாணயங்களை பற்றி விரிவாக சொல்லியிருக்காது. அது உலோகங்களை பற்றி, உலோகங்களுடைய பயன்பாடு பற்றி சொல்லுமே தவிர, உலோகங்களில் நாணயமும் உலோகங்கள்லாம் செய்யப்படுது என்று சொல்லுமே தவிர, ஆனால் நாணயங்கள் பற்றி கற்பது அது நாணயங்கள், புராதன நாணயங்களில் தான் இருக்கும். இங்கே இதை அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது பாடம் பக்கம் 6. இங்கே பாருங்க பிள்ளைகள், பக்கம் 6. இந்த 6ல் பாருங்கோ, இங்கே போட்டிருக்கு பாருங்கோ,
இங்கே பாருங்கோ, வாசிக்கிறேன் பாருங்கோ. ரைட், இங்கே பாருங்கோ. இதில் நாட்டின் பொருளாதார வர்த்தக உலோகங்கள் என்பவற்றை அறிவதற்கு நாணயங்கள் முக்கியம் வாய்ந்தவை மூலாதாரங்களாகும். புராதன நாணயங்கள் பற்றி கற்றல் நாணய விஞ்ஞானம் எனப்படும். பக்கம் 6ல் இந்த இதில் பாருங்கோ, புராதன சிதைவுகளுக்கு மேலே இங்கே பாருங்கோ, நாட்டின் பொருளாதார நிலை வர்த்தகம் உலோகம் உலோக பாவனை என்பவற்றை அறிவதற்கு நாணயங்கள் முக்கியம் வாய்ந்த மூலாதாரங்களாகும். தச்சலா இது கூட ஒரு வினாவாக வரலாம். நாணயங்கள் எந்த வகையில் மூலாதாரங்களாக அமைகின்றன என்று கேட்டால் அதுக்கு விட என்ன? நாட்டின் பொருளாதார நிலை, வர்த்தகம், உலோகம் பாவனை என்பவற்றை அறிவதற்கு நாணயங்கள் மூலாதாரங்களாக அமைகின்றன. இப்போ எங்களுக்கு கேள்வி, இங்கே பாருங்கோ, பின்பற்றி நாணய விஞ்ஞானம் கற்கும் விடயம் எது என்று கேட்டால் அப்படியே இருக்கு பாருங்கோ. இதில் பாருங்கோ, புராதன நாணயங்கள் பற்றி கற்றல் நாணய விஞ்ஞானம் எனப்படும். சரியா? இப்போ இப்படித்தான் விடைகள் புத்தகத்திலிருந்து பெறப்பட்டு. ஆகவே இதுக்கு விடை நாணய விஞ்ஞானம் பற்றி கற்கும் விடயம் புராதன நாணயங்கள். சரியா? இப்போ இனி நான் புத்தகத்தில் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்க நாங்கள் வினாக்களை செய்து முடிக்க முடியாது. எவ்வளோ விரைவாக போக முடியுமோ அவ்வளோ போகும். சரியா? ஓகே. 2வது வினா என்ன? அன்றாதபுர காலத்திலிருந்து கோட்டைக்கால ஆரம்பம் வரையான வரலாற்றை கற்கும் போது அதற்கு உதவும் தேசிய இலக்கிய மூலாதாரங்கள். இலக்கிய மூலாதாரங்கள்னா உங்களுக்கு சொல்லிட்டேன், எழுத்து வடிவிலானவை எல்லாம் இலக்கிய மூலாதாரங்கள். அது உங்களுக்கு டக்குன்னு மனதுக்கு வரணும். அப்போ என்ன வினா? அன்றாதபுர காலத்திலிருந்து கோட்டைக்கால ஆரம்பம் வரையான வரலாற்றை கற்கும் போது என்ன ஆரம்பத்தில் நீங்கள் பார்க்கலாம், அன்றாதபுரம் புலனறுவை என்ன, அதுக்கு பிறகு தலைநகரங்கள் இடம்பெறுகின்றன. கடைசியில் எங்கே முடியுது? கோட்டை. இறுதியான ராட்சியம் கண்டிராட்சியம். கண்டிராட்சியத்தோடு எங்களுடைய புராதன கால ராட்சியங்கள் முடிவருவதை பார்க்கலாம். இங்கே வினா அன்றாதபுர காலத்திலிருந்து கோட்டை கால ஆரம்பம் வரையான வரலாற்றை கற்கும் போது அதற்குதவும் தேசிய இலக்கிய மூலாதாரங்கள் பெருமளவில் எந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது? எந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது என்றால், ஒன்று சமயத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது, பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது, அரசியலை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது, சமூகத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது. 4ம் சரியான விடை. அப்போ புலனுரை காலத்திலிருந்து கோட்டை ஆரம்ப காலம் வரை எழுதப்பட்ட தேசிய இலக்கிய மூலாதாரங்கள் பெருமளவில் எந்த நோக்கத்தை, இங்கே வந்துட்டு பாருங்க, பெருமளவில் எந்த நோக்கத்தை. அப்ப எந்த நோக்கத்தை என்றால் 4 விடையும் சரியானது. ஆனால் அங்கே கேட்கப்பட்ட வினா பிள்ளைகள் பெருமளவில் எந்த நோக்கத்தை கொண்டது. பெருமளவில் எந்த நோக்கத்தை கொண்டது என்றால் உங்களுக்கு வடிவா தெரிஞ்சிருக்க வேண்டும். என்ன அது? சமயமா, பொருளாதாரமா, அரசியலா, சமூகமா? 4ம் சரி. ஆனால் மிக பொருத்தமான விடை பெருமளவில் எந்த நோக்கத்தை கொண்ட விடை சமயத்தை அடிப்படையாக கொண்டது. என்ன பௌத்த மதத்தை அடிப்படையாக கொண்டுதான் இலங்கையின் புராதன ராட்சியங்கள் எல்லாம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றன, இடம்பெற்றிருக்கின்றன. சமயம் முக்கியமானதாக இருந்திருக்கிறது. சமயத்தை இன்று கூட இலங்கையில் நீங்கள் பார்க்கலாம், சமயத்தை அடிப்படையாக கொண்டுதான் அரசியலே தீர்மானிக்கப்படுகிறது. அரசியலை தீர்மானிப்பதும் இது சமயங்கள் தான். என்ன அதுலேயும் எது முக்கியமான சமயமோ அதுதான் தீர்மானிப்பதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ புலனுரை காலத்திலிருந்து கோட்டை கால ஆரம்பம் முதல்
அங்கே எந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இலக்கிய மூலாதாரங்கள் எழுதப்பட்டன? சமயத்தை அடிப்படையாக கொண்டு தான் எழுதப்பட்டன. சரியா? இப்போ விடை. அப்போ முதலாவது விடை. மூன்றாவது வினா, வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் வாழ்ந்ததாக கருதப்படும் மினிகா கல்கந்து எந்த வசிப்பிட வகைக்குரியதாகும்? இதுவும் 10ஆம் வகுப்புக்குரிய புத்தகத்துக்குரிய வினா. சரியா? இது எந்த இதுக்குள்ள புராதன கால மனிதர்களின் வாழ்க்கை முறை என்ற பாடத்துக்குள்ள வரும். என்ன அதன் அடிப்படையில் இதை நாங்கள் பார்த்தோம்டா. முதலாவது பார்த்தோம்னு சொன்னால் பக்கம் 15 பாடம் 1 தான் பக்கம் 15ஆம் பக்கத்தை எடுத்தா பிள்ளைகள் பார்ப்போமா? பக்கம் 15 பாடம் 15 பாடம் 1. இதில் வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் வாழ்ந்த கருதப்படும் மினிகா கல்கந்து எந்த வசிப்பிட வகை குகைக்கு இடமாகும்? இதில் அப்படியே இருக்கு பிள்ளைகள். இங்கே பாருங்கோ, 15ஆம் பக்கத்தில் அப்படியே இருக்கு பாருங்கோ. மினிகா கல்கந்து புத்தல பத்திராஜவேல கரையோர வெட்டவெளி வசிப்பிடங்களுக்கு அதுக்கு முக்கியமான இடமாக கருதப்படுகிறது. புத்தகத்தில் இருக்கு. அப்போ புராதன கால மனிதன் பல்வேறு இடங்களில் வாழ்ந்திருக்கு. இலங்கையில் தாழ்நிலத்தில் உலர் பிரதேசங்கள், ஈர பிரதேசங்கள், அதேமாரி குகைகளில் வாழ்ந்திருக்கிறான். ஏன்னா காட்டுக்குள்ளே இருக்கிற குகைகள், மலை குகைகளுக்குள்ளே வாழ்ந்திருக்கிறான். அது உலர் பிரதேசத்திலும் அந்த குகை இருந்திருக்கிறது, ஈரப்பிரதேசத்திலும் அந்த குகை இருந்திருக்கிறது. அதே நேரத்தில் வெட்ட வழிகள், புல்வெளிகள், சமவெளிகளில் வாழ்ந்திருக்கிறான். வெட்ட வழிகளில் வீடுகளை கட்டி களிமண்ணினால் குடிசைகளை கட்டி வாழ்ந்திருக்கிறான். புல்வெளிகளிலும் சமவெளி பிரதேசங்கள். அது தாழ் வெட்ட வழிகளும் இருக்கிறது, உயர்நில வெட்ட வழிகளும் இருக்கிறது, மலைநாட்டில் வெட்ட வழிகளும் இருக்கிறது. அப்போ இந்த பாடத்தில் வினா கேட்டிருக்கிறார்கள். வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் வாழ்ந்ததாக கருதப்படும் மினிகா கந்த எந்த வசிப்பிட வகைக்குரியதாகும்? தாழ்நில ஈரவகை குகைகளுக்கு, தாழ்நில உலர் வகைய வெட்ட வழிகளுக்கு, தாழ்நில உலர் வகைய குகைகளுக்கு, அடுத்தது கரையோர வெட்ட வழிகளுக்கு. அப்போ இதில் சரியான விடை எங்கே போட்டிருக்கு? இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களோ? இங்கே என்ன கந்தை? கரையோர வெட்ட வழிகள். கரையோரம் எங்கே இருக்கும்? உயர்நிலத்திலேயா தாழ்நிலத்திலே இருக்கும்? தாழ்நிலத்தில். இப்படியா பிள்ளைகள் 40 வினாக்களும் நீங்கள் வடிவாக படிப்பதற்கு 40ஐயும் சரியாக செய்வதற்கு நீங்கள் இந்த புத்தகத்தை ஒழுங்காக கவனமாக வாசிச்சிருக்க வேண்டும். பெரிய கேள்விகளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விடை எழுதலாம். ஆனால் எம்சிக்கு அந்த வரி பிழைக்காமல் நீங்கள் எழுத வேண்டும். ஒவ்வொரு புத்தகத்திலும் இந்த வரியோடு தான் கேள்விகள் வினாவப்படும். எனவே ஏன் நீங்கள் நினைச்சு எழுதி போட்டு எனக்கு ஒரு ஆள் சொல்லுவேன் இதுவும் சரிதானேண்டு, மற்ற ஆள் சொல்லுவேன் இதுவும் சரிதானேண்டு, நீங்கள் சின்ன வகுப்பில் டீச்சரோட சண்டை பிடிக்கிறது இல்லையா? நான் எழுதுன சரிதானே மிஸ் என் பிள்ளை போட்டு நீங்கள். ஆனால் எம்சிக்குள்ளே அப்படி சண்டை பிடிக்கக்கூடாது. ஒரு விடை தான் இருக்கும், அதுதான் சரியான விடை. ஆகவே எம்சிக்யூ அதுதான். ஆகவே புத்தகத்தையும் ஒழுங்காக வரியாக வாசிக்கொள்ளணும். அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை மிச்சத்தை நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஏன்னா இப்போ டைம் மட்டும் ஆகிவிட்டது. சரியா பிள்ளைகள்? இந்த ஒழுங்கமைப்பில் வினாபத்திரங்களை செய்து கொள்ளுங்கள். கவனமாக நீங்கள் கட்டிக்கார பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள். சரியா? கவனமாக படிங்க. நன்றி. விடைபெறும் ஆசிரியர் நான் விக்னேஷ். வணக்கம் பிள்ளை.